Hi friends, welcome back to SaiSri's channel. This is Raji. இன்றைக்கி நாம் கைசுத்தல் முறுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு பச்சரிசி வாங்கி அதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சிடணும். அதாவது ஃபேன் காற்றுல கொஞ்சம் உலர வச்சுட்டு நம்ம அந்த ஈரப்பதத்தோடையே நம்ம மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு மாவு. ஸோ அதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து பிசையணும். இப்போ இந்த கரண்டிக்கு நான் 10 கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஈர பச்சரிசி மாவு 10 கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்திருக்கேன். ஸோ அதே கரண்டிக்கு நம்ம ஒரு கரண்டி அளவு உளுந்த மாவு நம்ம ஆட் பண்ணணும். அதாவது உருட்டு உளுந்து இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் உளுந்து, அதை நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவு உளுந்த மாவு, 10 கரண்டி அரிசி மாவு அப்படின்னா ஒரு கரண்டி உளுந்த மாவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம அவ்வளோத்தையும் பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது செவந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சாஃப்ட்னஸ்க்காக. அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக எள்ளு ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கோங்க. அந்த எள்ளை அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெறுமனை கையால் கிளறி விடணும். அந்த உப்பு எல்லாமே உப்பு எல்லா மாவுலேயும் சேரணும். இல்லை அப்படின்னா அங்கங்கே தங்கிடும். அதனால் உப்பு எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா பிசையுங்க. நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரொம்பவும் கட்டி இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றணும். நம்ம ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்போ யாரும் ஆனால் நம்ம சுற்றுறது இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு தட்டையாக நம்ம கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நம்ம ரோல் பண்ணணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாருங்கள், நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றிக்கலாம். பெருசாக வேணும்னாலும் சின்னதாக வேணும்னாலும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு நீங்கள் முறுக்கு சுற்றுனீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெள்ளையாக அப்படியே இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம முறுக்கு சுற்றணும் அப்படின்னா அந்த டைம் ஆனதில் நமக்கு செவந்துடும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ திருப்பி போடுறேன். ஒரு சைடு வெந்துடுச்சு. ஸோ அடுத்த சைடு வேகணும், அதனால் திருப்பி போடுறேன். அப்புறமா நமக்கு அந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக வெள்ளையாக நமக்கு முறுக்கு வந்திருக்கு. ஸோ தீபாவளிக்கு இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அழகான வெண்மையான சுவையான முறுமுறுப்பான
கை சுத்தல் முறுக்கு ரெடி. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான பதத்தில் எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்ம உடைச்சா அப்படின்னா 2 சைடும் ஹோல் இருக்கணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோல் இருக்குது. ஸோ இப்படி வந்தால் தான் நமக்கு வந்து முறுக்கு நம்ம சரியான பதத்தில் சுட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Bye bye. Thank you.